வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ஜ். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 1953 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்ததுனால 2020லேருந்து 2060க்குள்ளே வந்தால் மட்டும் க்ரூட் ஆயிலில் செல் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருந்தாலும் 1920 அப்படின்ற இடத்துல பல முறை அது தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1960 உடச்சிட்டு மேலே போகிற சமயத்தில் அது மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக இதை கரெக்ஷனும் சொல்லலாம். மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக மாறி 2060 வரைக்கும் போயிருக்கு. முதல் தடவை 2060 தொட்ட உடனே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் இருந்து 2020 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஆனால் மறுபடியும் 2060 பக்கமாகவே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டாக. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட ப்ரைஸ் 2060 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் இருக்கிறது ஒரு மிகவும் கடுமையான குழப்பமான இடத்துல. எப்போவுமே ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற சமயத்தில் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கிற சமயத்தில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கடுமையான விஷயம். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஒரே நாள் அதிகமாக ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ட்ரெண்டு மாறிடாது. ஏன்னா ஒரு நாள்லேயே மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் க்ரூட் ஆயிலில் தொடர்ந்து மிகப்பெரிய டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இதனால் நம்ம ட்ரெண்டுக்கு முரண்பாடாக அகெயின்ஸ்டாக நம்ம பை பண்ணலாம்னு நினைக்கவும் முடியாது. முடிவெடுத்தால் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் முடிவெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இனி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2040-50லேருந்து மார்க்கெட்டை இதுக்குள்ளே ஓப்பன் ஆகும்னு வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 2070 இல்லை அதுக்கு கொஞ்சம் மேலேயோ உங்கள் பணம் இருக்கிற பொசிஷனை பொறுத்து இருக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ஃபண்ட் இருந்ததுன்னா அது கொஞ்சம் மேலே கூட ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சி செல் பண்ணலாம். எதனால் சொல்கிறேன்னா, இதை விட்டு மேலே போனால் கூட மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மார்க்கெட் 1920லேருந்து 60 வரைக்கும் வந்திருக்கு. இதை உடைச்சிக்கிட்டு தொடர்ந்து மார்க்கெட் மேலே போனாலும் நம்ம பை பண்ணக்கூடாது. அப்படின்றது என்னென்னா, மார்க்கெட் ட்ரெண்டு செல்லிங்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் செல்லிங் நடக்கும். கம்மியான ஸ்டாப் லாஸ் நம்மளால் போட முடியாது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமான ட்ரெண்டுக்கு சாதகமான செல்லிங்லேயே இருக்கலாம். மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். அதை விட முக்கியமான எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்கான 2 நாட்களில் 2000 விட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இதோடைய முழு கவனமும் என்னென்னா, 2000 விட்டு மேலே இருக்குமா இல்லை ப்ரைஸ் கீழே இருக்குமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலையும் இருக்கும். ஸோ அதனால் அதையும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.